எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி அன்பர்களே, உங்களை இந்த வாரராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இதிலே செவ்வாய்க்கிழமை 1/4/2025 துவங்கி 7/4/2025 வரை இந்த 7 நாட்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் 7-8 நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்பையும் இப்பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மேஷராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி 29/3/2025 திருக்கணித முறைப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி, அந்த பெயர்ச்சியை உணரத் துவங்கி இருப்பீர்கள். இப்போது தேவை சிக்கனம். இந்த நேரத்திற்கு உங்களுக்கு தேவை சிக்கனம், சீரான வாழ்க்கை, சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு ஒழுக்கங்களை கடைபிடிக்கும் போது அதிகாலையிலே சூரியோதயத்திற்கு முன்பு எழுந்து உங்களுடைய அனுஷ்டானங்களை சரியாக செய்யும் போது சனி பகவான் எல்லா நிலைகளிலும் வெற்றியை தருவார். 7.5 சனி, விரைய சனி என்று நீங்கள் நிச்சயம் வருத்தப்படுவதற்கான வாய்ப்பில்லை. காரணம், சனி பகவான் அவர் இருக்கக்கூடிய அந்த பெயர்ச்சி என்பது மூலத்திலே முழு சுவர் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டிலே. ஆனால் ஒரு 50 நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது ஒரு பதிவை கணித்து உங்களுக்காக இந்த 50 நாட்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன கவனம் என்பதை தர உங்களுக்காக பதிந்து தர காத்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, மேஷராசி அன்பர்களே, வெற்றி வேற லெவல், மாபெரும் கிரக பயிற்சி நிச்சயம் ஏதோ ஒரு வகையில எல்லா ராசிக்கும் ஒரு சுபத்தன்மையை தரும். உலக அளவிலே ஏதோ சிக்கல் என்றாலும் கூட மேஷராசி அன்பர்களுக்கும் பொதுவில் பார்க்கும்போது உங்களுடைய தசாபுக்திகள் மற்றும் உங்களுடைய சுய ஜாதகத்தில சில விஷயங்கள் மட்டும் அற்புதமாக அமைந்திருந்தால் கூட இது அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஆகிய நாட்களிலே பார்க்கும்போது சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருந்து ஒரு நல்ல ஆலோசனை மற்றவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். பெரும்பாலும் மற்றவர்களுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும். என்ன பதில் சொல்வது அல்லது என்ன கேள்வி கேட்பது என்று. காரணம், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அவ்வப்போது சந்திரன் உங்கள் ராசிக்கு வரும்போது இந்த மன தெளிவற்ற நிலை இருக்கும். ஆகையினால ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது சிறப்பை ஏற்படுத்தும். 12ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. ஆகையினால் இந்த வாரம் முழுக்க எந்த பிரச்சனையானாலும், எந்த ஒரு நஷ்டமானாலும் அது நஷ்டம் வராத அளவிற்கு இது நஷ்டம், இது சிக்கல் என்று தெரிந்து செயல்படுவதற்கு உங்களுக்கே அறிவையும் ஆற்றலையும் கிரகநிலை தருகிறது. இருந்தாலும் பொறுமை தேவை. மன்னனுக்கு நிகரான சந்தோஷங்களை தருவதற்கு இந்த இணைவு, குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார், புதன் சுக்கிரன் சனி 12ல இணைவு. இந்த 12ல இணைந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி பகவான் கேதுவை 6ஆம் இடத்து கேதுவை பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலை. இது சந்தோஷத்தை உங்களுக்கு நிச்சயமாக தரும். மேலும் 2ஆம் இடத்துல புதன் வியாழன் கிழமைகளில இணையக்கூடிய இந்த சந்திரன் குருவோடு இணைவது என்பது ஒரு கஜகேசரி யோகம். எதையுமே ஒரு அனாவசியமாக வெற்றியை நோக்கிய இலக்காக மாற்றுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும். இருந்தாலும் ஆடம்பரம் இல்லாமல் ஒரு நல்ல தவக்கோலத்திலே பல விஷயங்களை கற்றறிந்த ஒரு முனிவர் எப்படி செயல்படுவாரோ, ஒரு தவசீலர் எப்படி செயல்படுவாரோ அப்படி உங்க மனநிலையை வைத்துக்கொண்டு எண்ணத்திலும் இலக்கிலும் குறியாக இருக்கும்போது வெற்றியை தரும். குரு சுக்கிரன் சனி சூரியன், சுக்கிரன் சூரியன் இந்த இணைவுகள் எல்லாம் 12ஆம் இடத்துல ஒரு சுப விரயத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இந்த நிலையை பார்க்கும்போது நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதோ ஒன்றை விற்று நீண்ட நாள் விற்க முடியவில்லை என்றாலும் அதை விற்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவிலே வெற்றி தரும். உங்களுடன் இளையவர்களுடன் சற்று முரண்படாமல் இருப்பது வாழ்க்கைக்கு வெற்றிகளையும் வளத்தையும் தரும். அதே போல் வாரத்தினுடைய கடைசி இல்லை என்றால் இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம், 3 முதல் 7 தேதி வரை ஏப்ரலில சந்திரன் நீச்சம் பட்டிருக்கக்கூடிய அந்த செவ்வாயை நெருங்குவார். ஏனென்றால் செவ்வாய் 3 ஏப்ரல் என்று அவருடைய நீச்ச நிலைக்கு செல்வார். செவ்வாயினுடைய கடுந்தாக்கம் ஏதேனும் இருந்தால் அது குறைந்துவிடும் என்ற அர்த்தம். நிபுண யோகமும் இப்போதும் உங்களுக்கு வேலை செய்கிறது. அதோடு கூட சந்திரமங்கல யோகத்தில நினைத்த பொருளை உங்களுடைய இல்லத்திற்கு வாங்கி குவிப்பதற்கான ஒரு அமைப்பை இது நிச்சயம் ஏற்படுத்தி தரும். பாக்கியம், அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது.
நிச்சயமாக வெற்றிக்கான வழி தொழில் வெற்றி, அந்த தொழிலின் காரணமா ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, இவையெல்லாம் இந்த வாரத்தினுடைய துவக்கம் என்பது, இந்த வாரம் என்பது சனி பெயர்ச்சிக்கு அடுத்த ஒரு முக்கியமான வாரம், முதல் வாரம். இதுல புதன் தரக்கூடிய விபரீத ராஜயோகம், நீங்கள் தொடர் முயற்சியின் காரணமாக இதுவரை வெற்றி எட்டாது என்று இருந்தீர்கள் என்றால் வெற்றி எளிதிலே அடையக்கூடிய அமைப்பை இது தரும். ராசிநாதன் 3ல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை காரணமாக சற்று கூடுதல் செலவுகள் இருக்கும். இருந்தாலும் கூட அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேகமாக செல்லும் வாகனங்களை வாங்கி தருவதை அறவே தவிருங்கள். நட்பு உறவுகளிடம் சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை. ராசிக்கு ராகு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதும், அங்கு சனி பகவானோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த சனி ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய ஒன்றோடு ஒன்று மோதல் போக்கு போன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில வாகனங்களை நீங்கள் இயக்குகிறீர்கள் அல்லது கனரக மிஷினரிஸ் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு எதை எப்படி பயன்படுத்த முடியுமோ அதை சரியான உரிய சட்டத்திற்கு உட்பட்டு பயன்படுத்துங்கள். எல்லா பக்கமும் கவனமாக இருப்பது மிக முக்கியம். உங்களுடைய மேஷராசியை பொறுத்தவரை குரு பகவான் இந்த 2ஆம் வீட்டில இருப்பது உங்களுக்கு பல திசைகளிலிருந்து பணப்பையை நிறைக்கக்கூடிய வாய்ப்பை அவர் தருவார். அதே சமயத்துல செலவையும் தருவார். உடல்நலத்தை பொறுத்தவரை கண்டதை சாப்பிடுவது என்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அல்லது உடல்நலக் கோளாறு ஏற்பட்டால் இந்த வாரம் தரக்கூடிய கஜகேசரி மற்றும் சந்திர மங்கள யோகம், இந்த சந்திர மங்கள யோகம் என்பது மகாலட்சுமி யோகம். அது உங்களுக்கு தொழில் மற்றும் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையில நிச்சயமாக இது இருக்கிறது. 7.5 சனியினுடைய விரையச்சனி துவக்கத்துல ஒரு அற்புதமான ஸ்டார்ட் என்று தான் சொல்ல வேண்டும். கவனமாக பேசுவது, பெரியோரிடம் முரண்படாமல் இருப்பது வெற்றியை தரும். பல புதிய முக்கியஸ்தர்களுடைய உதவி கிடைக்கும். அவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கவனக்குறைவு காரணமாக வரக்கூடிய உதவிகளை உதறி தள்ளாதீர்கள். இந்த வாரம் வியாபாரம் தொடர்பாக எந்த விதமான ரகசியம் இருந்தாலும் அதை யாரிடமும் பகிராதீர்கள். அது சிக்கலை ஏற்படுத்தும், உங்களுக்கு போட்டியை உருவாக்கும். உணர்ச்சி பூர்வமான எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபடாதீர்கள். அக்ரெசிவ் பிஹேவியர் என்பது நிச்சயமாக இருக்கக்கூடாது. சொத்து தொடர்பான விஷயங்களில சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வீட்டு விஷயங்களிலே சற்று கவனமாக இருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நல்ல நோக்கத்திற்காக ஒரு விஷயம் இருக்கிறது, தடைபட்டு இருக்கிறது என்றால் அதை மீட்டெடுக்க முயற்சி செய்யும் போது அது வெற்றியை தரும். மாணவர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரும். சில பாடங்கள் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருந்தாலும் வெற்றியை தரும். தொடர்ந்து படியுங்கள். கண், மூட்டு வலி, கால் வலி போன்றவை வந்து மறையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. முருகன் வழிபாடு ஏற்றத்தை தரும். எனது அன்பு நேயர்களே, இந்த வாரத்தில கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அமைகிறது. ஆகையினால இந்த வாரத்துல இவர்களோடு பயணம் செய்யும் போதோ அல்லது பேசும்போதோ அவர்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பது என்பது சற்று கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும். புரோதி வருடம் பங்குனி 18 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 1, 2025 இந்த நாள் 2:32 AM வரை சதுர்த்தி, அதன் பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 11:06 AM வரை, பிறகு கார்த்திகை. நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் தன்ய நாள். சூரிய உதயம் பின்பு சுப விஷயங்களை தவிர்ப்பது செவ்வாய்க்கிழமை என்று நன்றாக அமையும். சக்தி கணபதி விரதம், பகை நீங்க வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு, விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும். அம்பாள் அம்மனின் 10 வடிவங்களில் ஒன்றுதான் தாராதேவி. இந்த தாராதேவிக்கு இன்று விரதம் இருப்பது, அது மட்டுமல்லாமல் வசந்த நவராத்திரியிலே தாராதேவிக்காக விரதம் இருப்பது என்பது இல்லத்திலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்லருளை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த நாள் அங்காரக சதுர்த்தி. அங்காரக சதுர்த்தி அன்று செவ்வாய் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் தடை தாமதம் இருந்தால் விரதமிருந்து வழிபாடு செய்வது என்பது வெற்றியை தரும். குறிப்பாக கடன் அடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாபெரும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை தரும். செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் என்ன? எளிய முறையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று மாலை வேளையிலே வழிபாடு செய்வது ஏற்றது. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே கிருத்திகை விரதம் முருகனுக்கு உகந்த அற்புதம். இன்று அங்காரக சதுர்த்தி, கிருத்திகை விரதம், செவ்வாய்க்கிழமை ஆகையினால் மிக அற்புதமான நாள். இந்த நாளிலே புது கணக்கு துவங்குவது
சிறிய அளவிற்கு ஏதேனும் கடன் வாங்கி உங்கள் தொழிலை சரியே, அதாவது கடன் என்றால் குறுகிய வட்டி கடன், அதாவது ஷார்ட் டேர்ம் ஷார்ட் இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கி தொழில் முன்னேற்றத்திற்கான வேலைகளை துவங்குவதற்கு கூட இது ஏற்றதாகத்தான் அமையும். சூரியோதயத்திற்கு முன் புது கணக்கு துவங்க வேண்டும் என்றால் இந்த நாளில செவ்வாய்க்கிழமையில சூரியோதயத்திற்கு முன்பாக, அதாவது 5:40க்குள் அதிகாலையிலே செய்ய வேண்டும் கணக்கு துவங்குவது. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 19 புதன்கிழமை ஏப்ரல் 2, 2025 11:50 PM வரை 11:50 PM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. கார்த்திகை நட்சத்திரமானது 8:49 AM வரை, பிறகு ரோஹிணி. ஆகையினால இந்த நாளும் முருகன் வழிபாட்டிற்கு சஷ்டி விரதத்திற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. ஆகையினால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே முருகன் வழிபாடு, பல நிலைகளில பிரிந்த தம்பதியர் இணைவு, தடைப்பட்ட திருமணம் நல்ல முறையில நடப்பதற்கான வழி, இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. செவ்வாய் தோஷ பரிகாரம் கூட செய்யலாம். நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது. கரிநாள் தோஷம் என்பது காலை 9 முதல் 10 மணிக்குள் நல்ல புதிய விஷயங்களை, புதிய கணக்கு துவக்குவது கூட இன்று துவக்கலாம். காரணம், கரிநாள் தோஷம் என்பது இல்லை, அதிகாலையிலேயே முடிந்து விடுகிறது. கூர்ம கல்பாதி உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம். இன்று இந்த நவீன காலத்தில பல இடங்களில் இந்த ஆட்டிசம் என்ற இந்த ஒரு நோய் குழந்தைகளை பிடித்து ஆட்டி படைப்பதை பார்க்கிறோம். அதற்கான விழிப்புணர்வு, ஏன் எப்படி தடுக்கலாம் என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாளிலே அதை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம். சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம். வருங்காலத்திலே புத்தகம் என்று ஒன்று இருக்கிறதா என்று குழந்தைகள் மறக்கக்கூடிய அமைப்பு என்பது வருகிறது. ஆகையினாலே குழந்தைகளுக்கு புத்தகத்தை காட்டியாவது புத்தகத்தை படிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லித் தருவது என்ற நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். லக்ஷ்மி பூஜை செய்ய ஏற்ற நாள் லக்ஷ்மி பஞ்சமியாகவும் அமைகிறது. ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது, ஹயக்ரீவருக்கு பாசிப்பருப்பு நிவேதனம் செய்வது என்பது கல்வி வளம் தரும் என்று ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அனந்தாதி நாக பூஜை, நாகதோஷம் நிவர்த்திக்கு பரிகார பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. காலை 8:49ற்கு பின்பாக இந்த நாளில எல்லா நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய அமைப்பு. காரணம், கரிநாள் தோஷம் என்பது இல்லை. காலை 9 முதல் 10க்குள் ரிஷப லக்னத்தில புதிய கணக்கு துவங்கலாம் இந்த நாளில், அதாவது புதன்கிழமை என்று. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 20 வியாழக்கிழமை ஏப்ரல் 3, 2025 9:41 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. ரோகிணி நட்சத்திரம் 7:02 AM வரை, பிறகு மிருகசீரிட நட்சத்திரம் 5:51 AM வரை, பிறகு திருவாதிரை. நாள் முழுவதும் மரண யோகமாக வியாழக்கிழமை அமைகிறது. இந்த நாளிலே சஷ்டி விரதம் இருப்பதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. யமுனா ஜெயந்தி, புனித நீராடல். இன்று உங்கள் இல்லத்திலேயே கூட நீரை புனித நீராக கருதி யமுனையை நினைத்து நீராடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உடலில் உள்ள நோய்களை தீர்ப்பதற்கான, நோய் ஏதேனும் இருந்தால் அதை காட்டி கொடுத்து வெற்றி, அதாவது அதிலிருந்து நோய் நீங்கி வெற்றி, சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஒரு மாற்றத்தை இந்த யமுனா ஜெயந்தியில புனித நீராடல் என்பது தரும், நன்மையை தரும். முருகனுக்கு மறிக்கொழுந்து மலர்களை வைத்து இந்த நாளிலே பூஜை செய்வது என்பது அற்புதத்தை தரும். அது மட்டுமல்ல, மறிக்கொழுந்து மலர்களை மற்றவர்களுக்கும் இந்த நாளிலே தருவது என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் இது தமன விரதம் என்று சொல்லலாம். அதனால தமன மலர் என்றாலே மறிக்கொழுந்து, தமன்னா என்றால் மறிக்கொழுந்து என்ற அர்த்தம். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 21 வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 4, 2025 8:12 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. 5:20 AM வரை திருவாதிரை, அதற்கு பிறகு புனர்பூசம். நாள் முழுவதும் சித்த யோகம், சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. இந்த நாளிற்கு கமல சப்தமி விரதம் என்று பெயர். சூரியனை தாமரை மலர்கள் வைத்து வழிபாடு செய்வது என்பது குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துவது, திருமண வரத்தை தருவது, இவற்றுக்கெல்லாம் சிறப்பு. தைரியத்தோடு உலகாளக்கூடிய அந்த தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் இந்த கமல சப்தமி விரதம் என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் இந்த நாளுக்கும் எப்படி வியாழக்கிழமை அன்று முருகனுக்கு தமன மலர் கொண்டு பூஜை என்று சொன்னேனோ, அதே போல் இன்று பாஸ்கர தமனம் என்று சொல்வார்கள். மறிக்கொழுந்து மலர்களை வைத்தும் சூரியனுக்கு வழிபாடு செய்வது என்பது சூரிய தோஷங்கள் நீக்கும் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த மறிக்கொழுந்து மலருக்கு மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது. அதனால் தமன ஜெயந்தி, தமன மலர் வைத்து, தமன பாஸ்கரம் இவற்றிலெல்லாம் மறிக்கொழுந்து வைத்து பூஜை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்து குரோதி வருடம் பங்குனி 22 சனிக்கிழமை ஏப்ரல் 5, 2025
7:26 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. புனர்பூசம் நட்சத்திரம் 5:32 AM வரை, பிறகு பூசம். நாள் முழுவதும் சித்த யோகம். ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது தொட்டது துலங்கும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அஷ்டமி நாளன்று சுபகாரியங்களை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்றதாக மாற்றி அமைத்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பை தருகிறது. பவானி உற்பத்தி தினம், அதாவது பவானி நதி இந்த நாளில்தான் உற்பத்தியானது என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆகையினால பவானி நதி அருகிலே இருப்பவர்கள் அந்த பவானி நீரால் நீராடுவது நன்மையை ஏற்படுத்தும். அசோகாஷ்டமி என்று சொல்வார்கள். சோகம், அந்த சோகத்தை தவிர்ப்பது அசோகம் என்ற அந்த நிலையை ஏற்படுத்தும். அதற்கு அம்பாள் வழிபாடு ஏற்றது. துர்க்கை வழிபாட்டிற்கு இந்த நாள் உகந்தது. துர்காஷ்டமி ஆகினாலே இந்த சனிக்கிழமை அன்று அஷ்டமி பூஜை செய்வது என்பது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விமோசனத்தை ஏற்படுத்தி நல்ல நிலைக்கு, சனி பகவானுடைய பிரச்சனையோ சனி தோஷங்கள் இருந்தாலோ அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 23 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 6, 2025, 7:23 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. இன்றைய நட்சத்திரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் பூசம். இன்றைய நாள் ஸ்ரீ ராம நவமி. சர்வதேச அமைதி தினமாக உலகம் அறிவித்து இதை கடைபிடிக்கிறது. உலகிலே சில நிலைகளிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இங்கு அமைதி திரும்பி மக்கள் சந்தோஷமாக வாழ அனைவரும் பிரார்த்திப்பது ஏற்றதாக அமையும். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 24 திங்கட்கிழமை, ஏப்ரல் 7, 2025. இந்த நாள் 8 மணி வரை, 8 PM வரை தசமி திதி, அதன் பின்னர் ஏகாதசி திதி துவங்குகிறது. இந்த நாளிலே பூசம் நட்சத்திரம் 6:24 AM வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.